அடுத்த அறைக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க யமுனா அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து இப்போ எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க. நீங்கள் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே விஜய் உள்ளார வந்துடுறாரு. ஸோ விஜய் உள்ளார வந்தோன்னே பார்த்தா என்னடா ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ வந்து அவர் வந்து வந்ததுக்கப்புறம் அவர் கையில் பார்த்தா லைட்டாக ஏதோ புண்ணு இருக்குது. என்ன புண்ணு இருக்குது அப்படின்னா, நாங்கள் இன்றைக்கி அடித்து வெளுத்துட்டோம் பசுபதியை, நாங்கள் 3 பேர் சேர்ந்து சம்பவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. இவங்க டென்ஷனாகவே இருக்காங்க. டென்ஷனாக இருக்கும்போது ஏன் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக உங்களுக்கு அம்மா போட்டிருக்குங்கிறாங்க. இல்லை இது ஏதோ அலர்ஜி அப்படின்னா அதை முதல்ல ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு அனுப்புங்கன்னா, டாக்டருக்கு அனுப்புனா டாக்டர் ஆமாம் பாஸ் உங்களுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எங்க எப்படி பண்ணுறீங்க, என்ன கவனிச்சுக்கிட்டீங்க, நான் தான் உங்களை கவனிப்பேன் அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், என்ன நானே பார்த்துக்கிறேன், கெஸ்ட் ஹவுஸில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இவர் கிளம்பிடுறாரு. உடனே இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, காவேரி இவங்க அங்கே போய் அவரை பார்த்துக்கிறதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னாலும் 2 விஷயத்தில் ஒன்று நடக்கும். ஒன்று காவேரி பார்த்துக்க முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வரும். இல்லை அப்படின்னா காவேரி பார்த்துக்கிறேன்னு கிளம்பி போய் ஒரு வாரம் வந்து கதையை விட்டுட்டு பசுபதியை விட்டுட்டு சும்மா இவங்க அவங்கள கவனிச்சுக்கிற சீனை மட்டும் காமிச்சா வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க பாஸ், உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னால அதே விஷயம் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியா பெர்மிஷன் வாங்கலாம் வீட்டில் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ஒரு வாரம் ஒர்க் ஷாப்பு கும்மிடிப்பூண்டி கிட்ட நான் தங்கி வந்து இந்த சிறுதொழில் முனைவோருக்காக வந்து மானியம்லாம் தரது, ட்ரைனிங்லாம் வந்து தராங்க, அதுக்கு நான் போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு வந்து காவேரி பேச அவங்க அம்மா அதெல்லாம் வேணாங்கிறாங்க. அப்போ நிவினும் யமுனாவும் வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே நிவினை இவங்க தனியாக கூப்பிட்டு போயிட்டு எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வாங்கிட்டாங்களேன் பெர்மிஷனாக, ஏன்னா வந்து நான் போய் விஜயை பார்த்துக்கணும், அவருக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல வந்து யோசிச்சுட்டே இருக்கார் நிவின். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் பேசும்பொழுது யமுனா டவுட் ஆகி வெளில வந்து இவங்க 2 பேர் தனியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஒர்க் ஷாப் போயிட்டு வரட்டுமேங்க, நல்லதுங்க அப்படி இப்படிலாம் வந்து இவங்க சாரதா கிட்ட பேசினதுக்கப்புறமா வந்து குமரன் வேறு தலைவலியில் இருக்காரு, யார் ஒன்று விட்டு வருவா அப்படின்னா நான் போய் விட்டு வரேங்கிறாரு நிவின். உடனே அதை பார்த்தோன்னே யமுனாக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அப்படி கபன்னு எரியுது. எதுக்கு அவளை போய் நீங்கள் விட்டுட்டு வரீங்க, எட்ட நடச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் கேட்கறதுக்கான உரிமையும் அவனுக்கு கிடையாது. கழுத்தில் கட்டாயப்படுத்தி தாலியை வாங்கினேன், எனக்கு உன் மேலே காதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் என் மனசில் கபடம் இல்லை கல்லம் இல்லை, நான் கொண்டு போய் விட்டு வந்தேன்னு சொல்லி பலார்னு விட போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோடை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.